ஸோ வணக்கம் காய்ஸ், இது உங்களோட ஜாம் ஃப்ரம் ஃபனல் காட். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீலான்ஸ் வின்னிங் ஃபார்முலா. ஸோ இந்த ஒரு 5 ஸ்டெப் இருக்கு. இந்த 5 ஸ்டெப்பை நீங்க கரெக்ட்டா ஃபிகர் அவுட் பண்ணீங்கன்னா, உங்களால உங்களோட ஃப்ரீலான்ஸ் பிசினஸை வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம $1000 to $2000 பெர் மந்த் உங்களால ஏர்ன் பண்ண முடியும். இந்த 5 பாயிண்ட்ட மட்டும் எப்பயுமே நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க ஃப்ரீலான்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சு பிஃபோர் நம்ம வந்து அந்த 5 ஸ்டெப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது என்னன்றதை பார்க்கலாம். நிறைய பீப்பிள் வந்து ஃப்ரீலான்சிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் ஸ்டக் ஆயிடுறாங்க. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அதில சரியான கேஷ் வராம இருக்கலாம், இல்ல கேஷ் ஃப்ளோ இல்லாம இருக்கலாம், ப்ராஃபிட் இல்லாம இருக்கலாம், இல்ல ப்ராஜெக்ட் வந்து நெனைக்கிற ப்ராஜெக்ட் கிடைக்காம இருக்கலாம். ஸோ இது எல்லாமே தான் காரணம். லாஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 9 to 5 ஜாபே போயிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரீலான்சிங் ஜாப குவிட் பண்ணிட்டு போயிருவாங்க. ஏன்னா, அது சர்வே ஆக முடியாது. நம்மளுக்கு மந்த் ஆன் மந்த் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அதனால பண்ண முடியாது. நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, புவர் மைண்ட் செட். ஸோ ஃப்ரீலான்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம வந்து சைட்ல வந்து நெறைய மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது மட்டுமே நம்ம வச்சு ரன் பண்ணி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணிடலாம். அப்படின்ற மாரி ஒரு குயிக் மைண்ட் செட் இருக்கும். ஃபாஸ்ட்டா நம்மளுக்கு மணி மேக் பண்ண முடியும். அப்படின்ற மாரி ஒரு குரோத் மைண்ட் செட் இருந்தா மட்டும் தான் இந்த ஃப்ரீலான்ஸ் பிசினஸ்ல கன்சிஸ்டன்ட்டா இருக்க முடியும். அது மட்டும் இல்லாம லாங் டெர்ம் மைண்ட் செட்டும் ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம சஸ்டெய்னபிளான லாங் டெர்ம் பிசினஸும் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லோ பேயிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ நம்ம வந்து என்ன பண்றாங்க, ஃப்ரீலான்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு Upworkஆ இருக்கட்டும், Fiverrஆ இருக்கட்டும், இல்ல வேற ஏதாச்சும் ஒரு தேர்ட் பார்ட்டி இதா இருக்கட்டும், இல்ல ரெஃபரலா இருக்கட்டும். இந்த மாரி ஒரு டிபெண்டன்சில போய் மாட்டிக்கிறாங்க. ஒரு தேர்ட் பார்ட்டிய டிபெண்ட் பண்ணி மட்டுமே இருக்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் வருது. பட் ரியாலிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஓன் பிராண்ட் கிரியேட் பண்ணா மட்டும் தான் நீங்க அதிகமா சார்ஜும் பண்ண முடியும். நெறைய கிளையன்ட்டும் கிடைப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் உருவாகும். உங்கள மார்க்கெட்ல கரெக்ட்டா நீங்க வந்து அ பெரிய நர்டுன்னு சொல்லி பொசிஷன் பண்ண முடியும். அப்பனா மட்டும் தான் உங்களால அதிகமா சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அந்த 5 ஸ்டெப் என்னன்றத பார்த்துடலாம் நம்ம. இந்த 5 ஸ்டெப்ப நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். 100% கான்ஃபிடென்ட்டா உங்களால ஃப்ரீலான்சிங் பிசினஸ் லான்ச்சும் பண்ண முடியும். வித்தின் எ மந்த் உங்க ஜாப குவிட் பண்ணிட்டு நீங்க ஃபுல் டைமா இத நீங்க பண்ணவும் ஆரம்பிக்க முடியும். ஸோ ஸ்டெப் 1 ஸ்டெப் 1 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபையிங் யுவர் ஸ்கில். கண்டிப்பா நீங்க உங்க ஸ்கில் என்னன்றத ஃபிகர் அவுட் பண்ணி, அத பேஸ் பண்ணி தான் நீங்க ஃப்ரீலான்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்கில் ஐடென்டிஃபை பண்றதுக்கு வந்து உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றத பாருங்க. பாஸ்ட் ஸ்கில் என்னன்றத பாருங்க. நீங்க புதுசா ஒரு இத ஸ்டார்ட் பண்றதுக்கும், ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. இல்ல உங்களுக்கு அதிகமான கான்ஃபிடென்ட்டும் கிடைக்கும், தெரிஞ்ச விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா. அப்படி இல்ல அப்படின்னா, உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, உங்களோட பேஷன் என்னன்றத ஃபிகர் அவுட் பண்ணி, அத நீங்க அத பேஸ் பண்ணி நீங்க ஒரு ஃப்ரீலான்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போம்போது என்ன நடக்கும்ன்றத பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த பிசினஸ கன்சிஸ்டன்ட்டா பண்ணுவீங்க. சீக்கிரம் குவிட் பண்ணிட்டு நீங்க வெளிய வந்துர மாட்டீங்க. ஆ 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி என்ட்ட வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. எனக்கு வந்து பேஷனும், இன்ட்ரெஸ்ட்டும் எதுவுமே இல்ல. நான் புதுசா ஏதாச்சும் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து ஹை பேயிங் ஸ்கில் என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு, உங்களுக்கு எது புடிக்கும், கொஞ்சம் புடிக்கும். அந்த ஒரு ஸ்கில்ல வந்து நீங்க மாஸ்டர் பண்ணணும். புதுசா ஒரு ஸ்கில்ல லேர்ன் பண்ணணும்னு நான் சொல்ல வரேன். ஒரு 3 மாசம் வந்து தனிமைப்படுத்திட்டு, நீங்க அந்த ஒரு ஸ்கில்ல மட்டுமே நீங்க படிக்கிறீங்க. கோர்ஸ் படிக்கிறீங்க. அத இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. டெஸ்ட் பண்றீங்க. அதுல மாஸ்டர் பண்றீங்க. மாஸ்டர் பண்றதுக்கு டைம் ஆகும். அட்லீஸ்ட் வந்து அந்த இண்டஸ்ட்ரிய பத்தி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாரி ஒரு விஷயத்த நீங்க பாருங்க. மார்க்கெட்ல நெறைய ஷைனி ப்ராடக்ட் இருக்கு. அந்த மாரி ஷைனி ப்ராடக்ட்ல போய் விழுவாம, ஏதாச்சும் ஒண்ண தேர்ந்தெடுத்து, அத நீங்க 3 மாசம் கன்சிஸ்டன்ட்டா பண்ணீங்கன்னா, அத மாஸ்டர் பண்ண முடியும். இதான் நம்ம ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 வந்து பிரிப்பேர் யுவர் மைண்ட் செட். ஸோ, ஃப்ரீலான்ஸ் பண்ண போம்போது, நீங்க என்ன மைண்ட் செட் வைக்கணும்னா, எய்தர் நீங்க சில பேர் வந்து வொர்க் பண்ணிக்கிட்டே பேசிவா பண்ணுவாங்க. அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். இனிஷியலா நம்ம பேசிவா பண்ணி டெஸ்ட் பண்ணலாம். பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி. அதுவுமே நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அ உங்களோட பர்ப்போஸ் என்னன்றத ஃபிகர் அவுட் பண்ணணும். நான் ஏன் இந்த ஃப்ரீலான்ஸ் பண்ண போறேன்? ஏன்னா பர்ப்போஸ ஃபிகர் அவுட் பண்ணா தான் நீங்க கன்சிஸ்டன்ட்டா பண்ணுவீங்க. அதுதான் உங்கள மோட்டிவேட் பண்ணும். அதுதான் உங்கள புஷ் பண்ணும். அவ்வளோ சீக்கிரம் உங்கள குவிட் பண்ணிட்டு நம்ம திருப்பி ஜாப்க்கு போற மாரி ஒரு சிச்சுவேஷன் உருவாக்காது. அதே மாரி அ நெகட்டிவ் பீப்பிள்ட்ட போய் பேசுறதையும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நெகட்டிவ் பீப்பிள்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, "உன்னால பண்ண முடியாது. நீ வேலைய பார்த்துருக்கலாம்." ஸோ ஏகப்பட்ட நெகட்டிவ் பீப்பிள் இருப்பாங்க. அவங்களலாம் வந்து நீங்க கட் ஆஃப் பண்ணிருங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து தள்ளி வச்சுருங்க. என்னன்னா என்ன அப்டின்ற மாரி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போயிருங்க. யார் பாசிட்டிவா பேசுறாங்க, யார் உங்கள மோட்டிவேட் பண்றாங்க, அவங்க கூட மட்டும் இருங்க. அப்பனா மட்டும் தான் நம்மனால பண்ண முடியும். ஏன்னா, பிசினஸ் வந்தா மட்டும் தான் நம்ம வந்து பண்ண முடியும். அதிகமான ப்ராஜெக்ட் எடுத்தா மட்டும் தான் நம்ம வந்து கன்சிஸ்டன்ட்டா இருக்கோம் அப்படின்னு கிடையாது. நெறைய பிசினஸ் இருந்தாலுமே நெறைய பேர் குவிட் பண்ணிட்டு போயிருவாங்க. ஏன்னா, இந்த மாரி மைண்ட் செட்ல போய் மாட்டிக்கிருவாங்க. ஸோ நெகட்டிவ் மைண்ட் செட் வந்து எப்பயுமே ரொம்ப டேஞ்சர் தான். நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் யூர் USP அண்ட் டார்கெட் நிச் அண்ட் ஆஃபர்.
ஸோ நான் சொன்ன மாரி நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஸ்கில்ல மட்டும் மாஸ்டர் பண்ணிட்டு, அந்த ஒரு ஸ்கில்ல பேஸ் பண்ணி நீங்க ஃப்ரீலான்ஸ் கிரியேட் பண்ணி உங்கள பண்ண போகும்போது, நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கும். உங்கள மார்க்கெட்ல பொசிஷனும் பண்ண முடியும். நீங்க ஏன்னா ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்றீங்க. நான் வந்து ஒரு ஜெனரலா எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்றேன்னு நீங்க சொல்றது கிடையாது. அது மட்டும் இல்லாம காம்படிட்டார் வந்து ரொம்ப லோவா தான் இருப்பாங்க. நீங்க ஸ்பெசிஃபிக்கா போகும்போது. நீங்க பிஃபோர் அ அந்த பர்ட்டிகுலர் சர்வீசஸ வந்து நீங்க ஆஃபர் பண்றதுக்கு முன்னாடி காம்படிட்டர் அனாலிசிஸும் லிட்டில்ல பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்வாட் அனாலிசிஸ். ஸ்வாட் அனாலிசிஸ் என்னன்றத நீங்க ChatGPTல போட்டு பாருங்க. அது ஸ்ட்ரெங்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்ன்னு வரும். ஸோ இத பேஸ் பண்ணி நீங்க ஃபிகர் அவுட் பண்ண போகும்போது என்ன யூனிக்கா சர்வீஸ் நம்ம ஆஃபர் பண்ணலான்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ யூனிக் மெசேஜையும் நீங்க ஃபிகர் அவுட் பண்ணணும். நான் வந்து அ ஃப்ரீலான்சர். நான் பர்ட்டிகுலர் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம வந்து ஸ்பெசிஃபிக் டைம்க்குள்ள என்னால முடிக்க முடியும். அப்படின்ற மாரி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா மா மார்க்கெட்ல யாரும் பண்ணாத ஒரு மெசேஜ கண்டுபிடிங்க. அதுதான் உங்களோட அ பொசிஷனிங்கா இருக்கணும். ஸ்டெப் நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் யுவர் டிஜிட்டல் பிரசன்ஸ். ஒன்ஸ் மேல இருக்கிற 3 ஸ்டெப் பண்ணதுக்கப்புறம், நீங்க 4த் ஸ்டெப்ல வந்து அத எப்படி டிஜிட்டலைஸா பண்றதுன்றத பார்க்கணும். ஒரு சிம்பிளான ஒரு வெப்சைட் நீங்க கிரியேட் பண்ணணும். சிம்பிளான வெப்சைட் நான் சொல்ல போகும்போது, ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பேஜ் வெப்சைட். அதுல உங்கள பத்தி இன்ஃபர்மேஷனு, உங்க ப்ராடக்ட்ட பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷனு, போர்ட்ஃபோலியோ, கேஸ் ஸ்டடீஸ் ஏதாச்சும் இருந்தா அத போடலாம். அப்புறம் வந்து ஒரே ஒரு அப்பாயின்ட்மென்ட் பட்டன் அவ்வளோதான். ஸோ சிங்கிளா ஒரு வெப்சைட் இருக்கணும். ஏன்னா இந்த வெப்சைட்ட தான் நம்ம Googleல வந்து நம்ம இன்டிகிரேட் பண்ணுவோம். ஸோ யாரெல்லாம் Googleல சர்ச் பண்றாங்களோ, அது மூலியமா உங்களுக்கு டிராஃபிக் வரும். இல்ல உங்க Facebook ப்ரொஃபைல்ல, பயோல எங்க நீங்க லிங்க் குடுத்தாலும் இந்த வெப்சைட்ட நீங்க குடுக்க போம்போது, இது வந்து ஒரு அப்பாயின்ட்மென்ட் லிங்கா பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து Facebook பேஜ், Instagram ப்ரொஃபைல வந்து உங்களோட அந்த யூனிக் மெசேஜ வச்சு நீங்க வந்து ஹைலைட் பண்ணி பண்ணணும். ஆம் உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, நீங்க வந்து ஆம் ரியல் எஸ்டேட்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் பண்றீங்க அப்படின்னா, ஸோ ஐ வில் பில்ட் 20 டூ 50 அப்பாயின்ட்மென்ட் ஃபார் த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி. சம்திங் அந்த மாரி யூனிக்கான ஒரு மெசேஜ வந்து அது Instagramமா இருக்கட்டும், சோசியல் மீடியாவா இருக்கட்டும், பயோவா இருக்கட்டும், எங்கெல்லாம் பேனர் இருக்கோ, எங்கெல்லாம் ஸ்பேஸ் கிடைக்குதோ, அங்கெல்லாம் நம்ம அந்த மெசேஜ வந்து கீப் ஆன் நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஃபைனலா வந்து நான் சொன்ன மாரி Google பேஜ்ல வந்து நீங்க அப்டேட் பண்ணணும். ஸோ ஸ்டெப் நம்பர் 5 என்னன்றத பார்த்தீங்கன்னா, கெட் யுவர் ஃபர்ஸ்ட் கிளையன்ட். ஸோ இப்ப எல்லாமே ரெடி ஆயிருச்சு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கிளையன்ட்ட மட்டும் தான் எடுக்கணும். ஆம் ஃபியூ ஸ்ட்ராட்டஜி வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல என்ன யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரீயா சர்வீஸ் ஆஃபர் பண்றேன். இந்த பர்ட்டிகுலர் உதாரணத்துக்கு நீங்க ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரிக்கு தான் மார்க்கெட்டிங் பண்ண போறீங்க. இல்ல கிராஃபிக் டிசைன் பண்ண போறீங்க. இல்ல வீடியோ எடிட்டிங் ஒன்லி ஃபார் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இனிஷியலா உங்கள்ட்ட வீடியோ எடிட்டிங்குள்ள போர்ட்ஃபோலியோ இருக்காது. கரெக்ட்டா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றதுக்கு இனிஷியலா ஒரு 3 ரியல் எஸ்டேட் பீப்பிள வந்து அப்ரோச் பண்ணி, நான் ஃப்ரீயா வொர்க் பண்றேன். ஃப்ரீயா உங்களுக்கு வீடியோ புரொடக்ஷன் பண்ணி தரேன். இது மூலியமா உங்களுக்கு வந்து சோசியல் மீடியால வந்து ஒரு பிராண்ட் இம்பாக்ட் கிரியேட் ஆகும். இது மூலியமா லீட் ஜெனரேட் ஆகும். அப்பாயின்ட்மென்ட் ஜெனரேட் ஆகும். அப்படின்ற மாரி அவங்கள்ட்ட சொல்லி, ஒரு 3 கிளையன்ட்ட நீங்க வந்து ஃப்ரீயா வொர்க் பண்ணுங்க. அவங்கள்ட்ட என்ன நீங்க சொல்லணும்னா, பை எக்ஸ்சேஞ்சா நீங்க வந்து எனக்கு டெஸ்டிமோனி தரணும். பை த எக்ஸ்சேஞ்சா வந்து எனக்கு வந்து ரிவ்யூஸ் தரணும். நீங்க வந்து உங்களோட ப்ராஜெக்ட் கேஸ் ஸ்டடீஸ வந்து நான் அடுத்து என்னோட லேண்டிங் பேஜ்ல யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாரி ஒரு 3 கண்டிஷன்ஸோட நீங்க அவங்க கூட ஃப்ரீயா வொர்க் பண்ணுன்ற மாரி ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல ரொம்ப கம்மியா சார்ஜ் பண்ணலாம். நான் வந்து யூசுவலா 1,00,000 சார்ஜ் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஒரு லான்ச் ஆஃபர்னால நானும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு புதுசுனால ஒரு ரூ. 10,000க்கு நான் ரூ. 20,000க்கு பண்ணி தரேன். இல்ல வந்து ஒரு $200 இல்ல $500 நான் பண்ணி தரேன் அப்படின்ற மாரி நீங்க சொல்லலாம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஸ்டெப் 5 பொறுத்தவரைக்கும், ஆ உங்களோட ஆஃபர வந்து இனிஷியலா ஃப்ரீயா குடுங்க. இல்ல லோவா குடுங்க. அப்படி அம் அப்படி இல்ல அப்படின்னா, அ டெஃபினட்டா நீங்க வந்து உங்க ரெஃபரல்ல டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். சில கேஸஸ்ல. இத தாண்டி வந்து இதோட எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு டெஸ்டிமோனியல் கிடைக்கணும். நம்மளோட ப்ரொஃபைல வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். நம்ம போர்ட்ஃபோலியோவ வந்து ஸ்ட்ராங் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷன்ல பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து அந்த 5 ஸ்டெப்பு. இது மாரி நான் நெறைய வீடியோ பண்ணணும்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல வந்து ஃபனல் கார்ட்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இது மாரி நான் நெறைய வீடியோ பண்ண ஆரம்பிக்கிறேன். தேங்க் யூ காய்ஸ். see you.